ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்கின் கேர் இருக்கும், ஹேர் கேர் இருக்கும், அப்புறம் ஓல்டு மெமரிஸ் இருக்கும், காலேஜ் மெமரிஸ் இதெல்லாமே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஆல்ரெடி சண்டே விலாக் போட்டிருந்தேன். அதோட கண்டினியூ தான் போடுறேன். ஸோ சிக்கன், மட்டன், அப்புறம் முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக உல்லாச உலகம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ஒரு பொருட்காட்சி மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கிளம்பியிருக்க சொன்னாங்க. கிளம்பியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருந்தது, எப்படி இருந்தது, அங்கே எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். வீட்டில் இருந்து ஒரு 6:30 6:00 போல் கிளம்பிட்டோம். டிக்கெட் பெரியவங்களுக்கு ரூ. 70 அப்படி இருந்தது. சின்னவங்களுக்கு ரூ. 40 அப்படி இருந்தது. ஸோ ஒரு 6:30 போல் போயிட்டோம். நான், சித்தி, பாப்பா 3 பேர் ஸ்கூட்டிலையும், பின்னாடி ஹஸ்பண்ட், அப்புறம் தம்பி, சித்தியோட பையன், அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே ரிலேஷன் தான். ஸோ இந்த மாதிரி பிளான் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நான், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு எல்லோரும் 3 பேர் போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் சித்தியும் கூப்பிட்லாம் அப்படின்னுட்டு கூப்பிட்டுட்டு போயாச்சு. ஃபைனலி எந்த இடத்துல போட்டிருந்தாங்க அப்படின்னா, சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த உல்லாச உலகம் அப்படின்ற பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம பெரியவங்களுக்கு இல்லை வாலிபர்களுக்கெலாம் அங்கே எதுவுமே இருக்காது. இருக்காது மீன்ஸ் அந்த விளாடுறது, பெரிய பெரிய ராட்டினம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஆடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாமே டூ காஸ்ட்லி தான்னு நான் சொல்லுவேன். ஒன்றுமே 100 ரூ. 50 என்ன ரூ. 10 அங்கே எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் லோ பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அங்கே உள்ளே வரவே முடியாது. அந்த மாதிரி தான். ரொம்ப காசு செலவழித்து தான் அங்கே சுற்றுற மாதிரி இருக்கும். அநியாயத்துக்கு கொள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி தான் இருக்குது வெளில இருந்து பார்க்க. செம்ம க்ரௌட். ஆனால் செம்ம க்ரௌடு. ஸோ அந்த செட்டப்பு, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவங்க தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. செம்ம ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் முன்னாடி ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த லைட்டிங்கு, செட்டிங் அதெல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், குட்டியாக ஸ்விம்மிங் பூல். எனக்கு அங்கே போனதுலேயே பிடிச்சிருந்தது இந்த ஸ்விம்மிங் பூலும், அப்புறம் கொஞ்சம் என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் தான் பிடிச்சிருந்தது. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ போன உடனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி போகணும் அப்படின்ற வழியெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனதே. ஆனால் எனக்கு பெருசாக அங்கே ரிலாக்ஸாக இருந்த மாதிரிலாம் தெரியலை. கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் மைண்ட் அப்படியே அப்செட் ஆன மாதிரி ஆச்சு. ஏன்னு தெரில. எதுக்கு அப்படின்னா, அங்கே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்க என்ஜாய் பண்ணும்போது அதை பார்த்து ஹாப்பியாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துலலாம் அங்கே சுற்றி ஆட்கள்லாம் நிற்காங்க பாருங்கள். அங்கே தான் ஒரு செட்டப் பக்கத்துலேயும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே நேரு அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபைனலி அப்படியே சுற்றி உள்ளே வந்தாச்சு. இங்கே தான் ஒரு கேமாக இருந்தது. சித்தியோட பசங்க 2 பேரும் இதில் ஒரு 1/2 விளாண்டாங்க. அப்புறம் அங்கே ஒரு ராட்டினம் மாதிரி இருந்தது. அதில் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, சித்தி பசங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. அந்த மாதிரி நான் சுற்றி வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி. சரி, நம்மளுக்கு தான் ஒன்றும் இல்லை, வியூஸையாவது வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சுற்றி நல்லா வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ரப்பர் மேட் மாதிரி இருக்கும். அதில் இருந்து துள்ளிகிட்ருப்பாங்கல்ல, அதிலலாம் சந்தோஷ், அவந்திகாவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது இந்த ட்ரெயின் மாதிரி போகிறது. இதுவும் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் பக்கத்தில் கூட போய் பார்த்ததே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும்போது உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதாவது நான் சின்ன பிள்ளைங்கள்ல இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாலாம் அது விளாடுற ரேட் கம்மியாக தான் இருக்கும். அப்போல்லாம் ஒரு ரூ. 20 ரூ. 30 அப்படி தான் இருக்கும். ஆனால் என்னால் அது பக்கத்தில் போய் கூட பார்க்க முடியாது. பட் இப்போது
டூ காஸ்ட்லி 100 கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இன்னும் அதில் விளையாடலை. ஆனால் பக்கத்துலேயாவது வந்து பார்க்குற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. விளாடல அப்படின்றத விட பக்கத்துலேயாவது பார்க்குறோமே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பனிலாம் அப்படியே பேஞ்சிட்டு ரொம்ப அந்த பனி பிரதேசம் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலே இந்த இடம் மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனோம். வெரி ஒர்ஸ்ட்டு. ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது. கீழே மட்டும் கொஞ்சம் பனி கட்டி மேலே அந்த கலர் கலர் லைட் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அது. அப்புறம் வந்து மியூசிக் ஓடிட்டு இருந்தது. சுற்றி அந்த பனி பிரதேசம் மாதிரி ஃபோட்டோ மட்டும் வச்சுருந்தாங்க. சென்டரில் சும்மா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு லைட்டு. ஜென்ஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை. இன்னொன்று என்னென்னா, இதே நான் காலேஜ் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாரத்தில் சண்டே ஆச்சுன்னா போதும், கடையில் ஏதாவது ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சினிமா சாங் போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவோம். குத்து டான்ஸ் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு சில விஷயங்கள் பிஃபோர் மேரேஜ் இப்போதைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு சில விஷயங்கள் காணாமலே போயிடுச்சு. அதில் ரொம்ப முக்கியமானது எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பேன். முன்னாடி ஒரு 4 பேர் என்னை சுற்றி இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ 4 பேர் இருந்தாலே பயமாக இருக்குது. எப்போ எந்த பிரச்சனையும் இழுத்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்ட்டு மனசை தேத்திகிட்டே போயிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருந்தோம். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நல்லாவே இல்லை, இதில் யாரும் போகாதீங்க அப்படின்ட்டு வழியில் நின்று சொல்லிகிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த இது ஆடிட்டுருக்கு பாருங்கள், ஒரு ராட்டினம் மாதிரி. இதில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, சித்தி பசங்க 2 பேரும் வந்துட்டு போயிட்டு ஆடினாங்க. எனக்கு வந்து கூப்பிட்டாங்க, டிக்கெட்லாம் போட்டாங்க. பட் வந்து நான் போகலை, தலை சுற்றும் அப்படின்ட்டு. அது ஒரு ரீசன் இல்லை. பட் மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் வைங்களேன். என்ன வருத்தம்னா, பெருசாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா நான் மூவிக்கு போகணுன்னு கூப்பிட்டேன். மூவிக்கு போகிறதுக்கு அமௌண்ட் இல்லைன்ட்டாங்க, ரொம்ப செலவாகும் அப்படின்ட்டாங்க. இங்கே வந்தால் அதுக்கு டபுள் மடங்கு தான் செலவாயிருக்கே தவிர பெருசாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் வந்து மூஞ்சி அப்செட் ஆகிடுச்சு, மனசே சரியில்லை. பட் இருக்கிறத நல்லா ஹாப்பியாக இது பண்ணோம் அப்படின்ட்டு அப்படியே எனக்கு அங்கே பெருசாக நான் வீடியோ தான் எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ சுற்றிலும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஃபைனலி வந்து கிளம்பியாச்சு. கிளம்புறப்ப இந்த செட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அங்கங்கே நின்று பக்கத்தில் நின்று நம்மளுக்கு வீடியோ எடுக்கணும், அடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு 4-5 ஃபோட்டோலாம் நல்லா நச்சுன்னு எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்மலாம் ஃபோட்டோ எடுக்க முடியும். இங்கே பாருங்களேன், இது எதுக்குன்னா அதில் வந்து லைட் இருந்தது கலர் கலராக. அந்த எல்லா லைட்டுமே வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே நின்றுட்டுருக்கேன். ரொம்ப காமெடியாக இருந்தது. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், ஒரு அந்த பேர்லாம் எனக்கு தெரியல, சமோசா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது பக்கத்தில் நின்றுட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் தேவாவா, அந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அது பண்ணிகிட்ருந்தாங்க, ஃபன் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறம் நான் வந்து சித்தி பசங்களாம் இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு நின்றுட்டுருந்தாங்க. நான் வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அந்த பெரிய குரங்கு இருக்குது பாருங்க, அங்கே அதுலலாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அது ரீல்ஸில் போட்டிருக்கேன், இதில் ஆட் பண்ணலை. அப்புறம் வந்து ஃபைனலாக அப்படியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 11 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அப்படியே வெளியே இது வந்து மண்டே நைட்டு. ஸோ இது மண்டே நைட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்தது, லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படியே 11 மணி இருக்கும், ஹஸ்பண்ட் வரல. 1:30க்கு தான் இப்போல்லாம் வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த டைமில் உட்காந்துட்டு இருந்தேன், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. எந்திச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்புறம் இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங். ஸோ அரிசி வந்து மாவு தோசைக்கு ஆட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு ஊற போட்டிருந்தேன். அப்புறம் ஈவினிங்க்கு வந்து சாப்பாடு வச்சு கீரை அவியல் மாதிரி வச்சுட்டு, அப்புறம் பாசிப்பயிறு கடையல் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து மணத்தக்காளி கீரை தான், அதுவாக வளர்ந்தது தான். 2-3 டைம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதில் பொரியலோ அவியலோ இந்த மாதிரி பண்ணிட்டேன். எவ்வளோ தான் நம்ம வந்து எடுத்தாலும் அது திரும்ப திரும்ப நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் இங்கே வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து இதை சாப்பிட ஆரம்பித்தேன். பட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் முருங்கைக்கீரை அந்த மாதிரி லைக்
அந்த ரெட் கலரில் இருக்குமே சட்டு சட்டுன்னு நேம்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த கீரைலாம் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி மணத்தக்காளி கீரைன்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 3 டைம் சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்குது. அது பிடிச்சதுனால திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளோட கார்டன்லேருந்து எடுத்த மாதிரி. ஸோ இது வந்து கார்டனில் கணக்கு வராது, அவுட்டரில் தான் இருக்குது. பட் பரவாயில்ல. ஸோ இது கொஞ்சம் அப்புறம் வந்து இந்த கீரை கடையலுக்கு வந்து நம்மளோட கார்டனில் இருந்து தான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் கிட்ட எடுத்தேன். அப்புறம் வந்து நம்மளோட நார்த்தங்க மரம் இருக்குல்ல, அது நல்லா பழுத்து கீழே விழுந்து கிடந்துச்சி. ஸோ அதையும் ஜூஸ் போட்டு வைக்கலான்ட்டு கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சேன். மறுநாள் எப்போ தோணுதோ அப்போ வந்து ஜூஸ் போட்டுப்பேன், இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுப்பேன். அது நல்லாயிருக்கும். ஆரஞ்சு பழம் மாதிரியே இனிப்பாக இருக்கும். ஸோ இந்த மரத்தில் இருந்து அப்படியே கீழே விழுந்துருக்கு பாருங்கள். ஸோ 2 இருந்தது. 1 வந்து டேமேஜ் ஆகி இருந்தது. ஸோ இந்த 1 மட்டும் எடுத்துட்டேன். அப்படியே எடுத்துட்டு போயாச்சு. ஸோ இந்த கீரை இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் ரொம்ப நீளமாக கம்பு கம்பாக இருந்ததெல்லாம் எடுத்துட்டு கீரையை மட்டும் கொஞ்சம் தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணலான்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா டர்ட்ஸ் அவ்வளோ வரும் அங்கே பாருங்கள் இருக்கா. ஸோ அதனால் ஏன்னா மண் பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் எப்பயுமே எவ்வளோ சத்தான பொருளாக இருந்தாலுமே கழுவிட்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் கழுவியாச்சு. அப்புறம் ரோஜா செடியும் பதியம் போட்டிருக்கேன். எந்த கண்டிஷனில் கீழே வேர் விட்டுட்டா என்னன்ட்டு தெரில, வேர் விட்டுருக்கோம். ஆனால் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் அது கோழிங்க, ஆடுங்க, மாடுங்கள்லாம் வந்து மிதிக்கிறது, சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கவும் அது கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. சுற்றி வேலி போடணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்ட்டு பார்க்கணும். ஸோ ஏதாவது ஒரு குட்டி இடத்துல ஏதாவது டைம் பாஸ்க்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் பண்ணும்போது கொஞ்சம் மனதுக்கு சங்கட்டமாக தான் இருக்குது. ஸோ ஒரு 4 பச்சை மிளகாய் கிட்ட வந்து எடுத்தாச்சு. கருவேப்பிலை பறிக்கலான்ட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் வந்து பூச்சி பூச்சியாக இருந்தது. சரின்ட்டு அதை இப்படி விட்டு வேறு ஒரு இடத்துல பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் கீரையும் கொஞ்சம் பருப்பு போட்டு அவியல் மாதிரியும், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு கடையல், அப்பளம், ரைஸும் வடித்தாச்சு. இது அப்படியே வந்து இன்றைக்கி புதன்கிழமை மீன் குழம்பு வச்சுருந்தேன். மீன் குழம்பு சோறு தான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து கிளிக்காகி எடுக்கலை. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புனேன். ஸோ இந்த பசலி செடிக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி என்னென்னா, நிறைய வச்சுட்டேன், நிறைய வந்துட்டு இப்போது. அது வெளியே போயிட்டு வரும்போது ஒரு வீட்டில் இருந்தது. ஒரே ஒரு இனுக்கு அப்படியே பைக்கில் வரும்போது லைட்டாக ஸ்லோ பண்ணி ஒரு இனுக்கு அப்படியே எடுத்தேன். இங்கே ஊருக்குள்ளே தான். ஸோ அந்த ஒரு சின்ன குட்டி கம்பை தான் நட்டு வச்சேன். குட்டி குச்சி மாதிரி அந்த இது தான் நட்டு வச்சேன். தண்டு இருக்கு இல்லையா, அதை தான் நட்டு வச்சேன். ஒரு சின்ன அந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், இதுலேயே ஒரு தேர்ட் ரோலில் இருக்கும். ஸோ அதில் தான் நட்டு வச்சேன். அது நல்லா பெருசாகிடுச்சு. அதை ஒடிச்சு இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டிலில் சுற்றிலும் ஹோல் போட்டு அதில் சொருகி சொருகி வச்சேன். ஸோ அது வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே மாற்றி வச்சு இப்போ நிறைய ஆயிடுச்சு. இதை இன்னும் கட் பண்ணி இன்னும் நிறைய டப்பாவில் வைக்கலாம். ஆனால் டப்பா இல்லை வைக்கிறதுக்கு. ஸோ வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு இது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். டெய்லி ஒரு பூ பூத்துரும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கே 2 பூ பூத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு ஹெல்த்தியான ஜூஸுன்னு சொல்ல முடியாது. ஒரு இதுக்கு பேர் என்ன வேணாலும் நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. பாயாசம் கிண்டலாம் அப்படின்னு ஜவ்வரிசியை நைட்டே ஊற போட்டு அவிப்போம்ல, அவிச்சு வச்சுட்டேன். பால் வாங்குறதுக்கு ஹஸ்பண்ட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். சரின்ட்டு அவிச்சு சீனி போட்டு தான் அவிச்சேன். அதாவது வேக வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வேக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 மாதுளப்பழம், கொஞ்சம் கிரேப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நல்லா கழுவி உரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இந்த ஜவ்வரிசி கூட அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் அது ஜூஸ் மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஜவ்வரிசி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப நல்லா வந்து கெட்டியாகி நல்லா இருந்தது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விடாக ஆக்கிக்கோங்க. ஸோ ஆக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நீடோ அவ்வளோ ஜூஸும், எவ்வளோ நீட் இருக்கோ அவ்வளோ ஜவ்வரிசியும் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு சொம்புக்கு ஒரு 1/4 சொம்பு வந்து ஜூஸ் இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணியிருந்தேன், பழத்தில் உள்ள ஜூஸும் இருந்தது, கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருந்ததுனால லைட்டாக அந்த புளிப்பு சுவை இருந்தது. பட் ஓகே, எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வேறு எந்த ஜூஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி கூடயே ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் கிட்ட அந்த ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதாவது அந்த டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளருக்கு கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன். அந்த ஜூஸும் ஜவ்வரிசியும் இருக்குல்ல, அது மிக்ஸ் ஆகாமல் அழகாக இருந்தது. நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் மிக்ஸ் ஆச்சு, அந்த மாதிரி இருந்தது. இது வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க.
நம்ம ரோட்டு கடைங்கள்லாம் கிடைக்கும். ஸோ ஜவ்வரிசி, ஜப்சா சீடு இதெல்லாம் போட்டுட்டு செஞ்சு தருவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு. பார்க்குறக்கு அழகாக இருந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் இருந்ததுன்னு வைங்களேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டேன். அதுவுமே அந்த ஜூஸ் கூட மிக்ஸ் ஆகாமல் மேலே மிதந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே ஒரே ஒரு கிரேப்ஸை தூக்கி வச்சேன் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக. இந்த ஜவ்வரிசி பார்க்குறக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் அதை வச்சு இன்றைக்கி பண்ணிக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோக்காக இந்த மாதிரி செட் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ தானே டேஸ்ட் இருக்கும். இல்லை கீழே வந்து அந்த ஜவ்வரிசியுமே இனிப்பாக தான் இருக்கும். பட் அந்த ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு லைட் ரெட்டு, ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது. டார்க்கான கலரில் லைட்டான கலர். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பாயாசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஜூஸ் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எல்லாமே ஜில்லுன்னு இருந்ததா, ஸோ ஜூஸ் மாதிரி ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ ரீசெண்டாக வந்து மீஷோவில் இருந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். அது எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் ப்ராடக்ட் ரிவ்யூ பாருங்கள். கைஸ், வெல்கம் டு அவர் பேஜ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ஒரிஃப்ளேம் ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அது கூடவே வந்துட்டு ஹேண்ட்மேடாக கஸ்டமர்ஸ் வந்து கேட்டதுனால கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலவே நம்மளோட ஒரிஃப்ளேம் ப்ராடக்ட் கூடயே வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டில் இப்போ வந்துட்டு ஆஃபர் இருக்குது. அதாவது 100 ml ஆல் இன் ஒன் ஷாம்பு வந்துட்டு ₹80 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து 100 ml ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் 60 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 100 ml 150க்கு கொடுத்துட்ருந்தோம். இப்போ 100 ml 100க்கு கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து சோப்ஸுமே நிறைய சோப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஈவன் டோன் சோப், அதுக்கப்புறம் சார்கோல் சோப், அதுக்கப்புறம் முல்தானி மிட்டி சோப், கோல்டன் க்ளோ சோப், அதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் சோப், நீம் சோப்பு, இந்த மாதிரி எல்லா சோப்புமே அவைலபிளாக இருக்குது. சார்கோல் அண்ட் முல்தானி மிட்டி வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா குயிக்காக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்துட்டு ஆல் இன் ஒன் ஷாம்பு, ஆல் இன் ஒன் ஆயில் வந்து ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15% ஆஃபரில் போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. சோப் வந்துட்டு ஆல் இன் ஒன் சோப்புக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்கோம். என்னென்னா 5 சோப்புக்கு மேலே அவைல் பண்ணிங்க அப்படின்னா 1 சோப் வந்து ஃப்ரீ. மற்ற எல்லா சோப்புமே வந்துட்டு ₹70 வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ₹50 வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட ஷாம்பு, ஆயில், சோப்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் லிங்க் தரேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. வெளில கிளம்பும்போதும் சரி, போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, ஃபேஸ் வாஷ் தனியாக, ஃபேஸ் ஸ்க்ரப்பு தனியாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ அப்போ 2 இன் 1 ப்ராடக்டாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி நான் உங்களுக்காக கொண்டு வந்த ப்ராடக்ட்டு தான் வந்துட்டு எசென்ஷியலில் இருக்கக்கூடிய ப்ரோ விட்டமின் B3 அண்ட் லாவெண்டர் ஆயில். இந்த இன்க்ரீடியன்ட் தான் மெயினாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓவர் டஸ்ட்டாக இருக்குது, ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னாலும் இதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தனித்தனி ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு ப்ராடக்ட்லேயே நீங்கள் வந்து அவைல் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும், நரிஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஸ்கின் டைப், ஆல் ஏஜ் டைப் தான். ஸோ அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். நிறைய பேர் வந்துட்டு ஃபேஷியல் கிட் இருக்கா அப்படின்ட்டு கேட்டீங்க. ஸோ ஃபேஷியல் கிட் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஒரிஃப்ளேம் ப்ராடக்ட்டு 2 ஃபேஷியல் கிட் இருக்குது. ஆல் ஸ்கின் டைப் தான். ஒன்று வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் கிட், இன்னொன்று வந்து மில்க்கு, ஹனி, டர்மரிக் ஆட் பண்ண ஃபேஷியல் கிட். ஸோ இதில் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி, அன்னாச்சி, அப்புறம் சம் பெர்ரிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மஞ்சள், தேன், பால் இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. 2மே வந்துட்டு ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னிங் ஆகுறதுக்கு, க்ளோயிங் ஆகுறதுக்கு, டார்க் ஸ்பாட் இந்த மாதிரி ஆல் இஷ்யூ இருந்தாலுமே கிளியர் பண்ணுறதுக்கு. நீங்கள் இப்போ வந்துட்டு நாளைக்கு பிரைடலாக ஆக போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் வந்து நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஒரு கிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிட்ட அரௌண்டாக வரும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
என்னன்னா, இந்த ஃபேஷியல் கிட் வந்துட்டு நாங்க என்ன பண்றோம் அப்டின்னா, மினிமைஸ் பண்ணி அதாவது இதுல வந்து ஒரு 5 டைப் இல்ல 4 டைப் கிட்ட இருக்கும். அதாவது ஃபேஸ் வாஷ், கிளீன்சர், ஸ்க்ரப்பு, மாய்ஸ்சரைசர் இந்த மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து நாங்க மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு தரோம். எப்படி அப்டின்னா, ஒரு 50 எம்எல் அதாவது 15 எம்எல் ஆஃப் ஒரு கண்டெய்னர்ல வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாமே மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு குடுக்க போறோம். ஸோ இது கூடயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிப் பால்ம் வந்துட்டு ஃப்ரீயா தருவோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதே ஃபேஷியல் கிட், இதே ப்ராடக்ட்ட தான் உங்களுக்கு 15 எம்எல் ஆஃப் கண்டெய்னர்ல மினிமைஸ் பண்ணி தரோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். மாவு இருக்கு. மிக்ஸிலேயே தான் ஆட்டுனேன். ஒரு இது தூக்கு சட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு தூக்கு சட்டிக்கு ஆட்டுனேன். பொங்கி நல்லா வந்திருக்கு. தோசை ஊத்திட்டுருக்கேன். காலையில வச்ச மீன் குழம்பு இருக்கு. பிளேட் இங்க காவல்ல இருக்கு. சுட சுட சூடா சுட்டு சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் மீன் குழம்பு வச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆஃபர் வந்து நம்மக்கிட்ட போயிட்டுருக்குன்ட்டு. அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.